திமுக, அதிமுக 60 வருஷமா ஆட்சி பண்ணிட்டாங்க. ஏன் விஜய் கட்சியை நம்ம ஆதரிக்கலன்னு கேக்குறாங்க. ஏன்னா, நாம திமுக, அதிமுகவை குறை சொல்ற பல விஷயங்களில் விஜய் கட்சி இன்னும் நிலைப்பாடே எடுக்கல. உதாரணத்துக்கு, நிதி நிர்வாகம், கடன் சுமை, நிர்வாகத்தில் கட்சியினர் குறுக்கீடு, கல்வியில் தரம், இதிலெல்லாம் விஜய் அங்கிள் என்ன செய்வார்? அப்புறம், நாம சில இலவச திட்டங்களில் உள்ள பிரச்சனைகளை சொல்றோம். ஆனா விஜய் அதைவிட அதிகமா சலுகை தர்றதா பேசுறாரே. பேரிடர் நேரங்கள்ல திமுகவும் அதிமுகவும் குறைஞ்சது களத்துக்கு வர்றாங்க. ஆனா விஜய் கட்சி கரூர் சம்பவத்துக்கு பிறகு மாச கணக்குல காணாம போனாங்களே. ஜனநாயக நடைமுறைகள்ல களப்பணி, மக்கள் சந்திப்பு, பொதுக்கூட்ட நிர்வாகம், இதுல திமுக அதிமுகவை விட பல மடங்கு கீழே இருக்கே டிவிக்கே. ஊழல், நிதி முறைகேடுன்னு பேசுறோம். அதுலேயும் விஜய் மாற்றா இல்லையே. 2015 வருமான வரித்துறை சோதனையில் விஜய் வீட்ல கணக்கில் காட்டாத பணம் கோடிக்கணக்கில் கண்டுபிடிச்சாங்களே. இப்போ இருக்கிற கட்சிகளை விட இவ்வளவு மோசமா இருக்கிற விஜய் கட்சி எப்படி மாற்றமா இருக்க முடியும்? விஜய் கட்சியை ஆதரிக்கிறது மாற்றமில்லை, அது 100% தடுமாற்றம்.